நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும்ட்டு என்னைக்காவது தோணியிருக்கா? ஒரு எக்ஸாம்க்கு ரெடி ஆகும் போதோ, ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணும் போதோ, இல்லைன்னா சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும் போதோ, ஒருவேளை தோணி இருந்தா அப்படி பிளான் பண்ணும்போது நாலா பக்கமும் பார்க்கணும்னு சர்ட் அனாலிசிஸ் சொல்லுது. அது என்ன 4 பக்கம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கிட்ட என்ன சரியா இருக்கு, என்ன தப்பா இருக்கு, என்ன வாய்ப்புகள் இருக்கு, எந்த மாதிரியான சவால்கள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதை வச்சு முடிவெடுக்க உதவுற ஒரு கருவி தான் ஸ்வொட் அனாலிசிஸ். ஸ்வொட்ல எஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்க பலத்தை குறிக்குது. டபிள்யூனா வீக்னஸ், நாம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நம்மளோட பலவீனத்தை குறிக்குது. ஓ அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு உதவக்கூடிய வெளியில இருக்க நல்ல வாய்ப்புகளை குறிக்குது. டி அப்படின்னா த்ரெட்ஸ், வெளியில இருந்து நமக்கு வரக்கூடிய சவால்களை இது குறிக்குது. இதுதான் அந்த 4 பக்கம். இதுல ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் இன்டர்னல்னு சொல்லுவாங்க, அதாவது நமக்குள்ள இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸும் த்ரெட்ஸும் எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க, அதாவது வெளியில இருக்குது. ஸோ இந்த 4 பக்கத்தையும் ஒரு லிஸ்டா போட்டா நமக்குள்ள இருக்க பலத்தையும் வெளியில இருக்க வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கிற பலவீனத்தையும் வெளியிலிருந்து வரக்கூடிய சவால்களையும் சமாளிக்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு துவம்சம் பண்ணிடலாம். இந்த கன்செப்ட்கான குட்டி ஸ்டோரி 4 குரங்குகளை பத்தினது. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புலன்னு விளையாடிட்டு இருந்த குரங்குகளுக்கு திடீர்னு ஒரு பிசினஸ் ஐடியா வருது. ஒரு வாழைப்பழ கடை ஆரம்பிக்கலான்னு. ஒரு குரங்கு, நாம தான் மரம் ஏறுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, இதெல்லாம் ஜுஜுபி மேட்ருமா அப்படின்னு சொல்ல குரங்குகளும் ஆமா ஆமான்னு கத்துச்சு. ஸோ இது அவங்களோட பலம். அதுக்கு இன்னொரு குரங்கு, ஆனா நமக்கு தான் காசு என்ன தெரியாதே, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு விஷயமா, அந்த வாழைப்பழத்தை எல்லாம் நாமளே சாப்பிட்டு தூங்கிடுவோமோன்னு தான் எனக்கு யோசனைன்னு இன்னொரு குரங்கு சொல்லுச்சு. ஸோ இதான் அவங்களோட பலவீனம். அட போங்கடா, உங்களை வச்சுட்டு ஒன்னும் உருப்படியா செய்ய முடியாதுன்னு ஒரு குரங்கு எலும்பி போக, காட்டில் வாழும் விலங்கு வாசிகளே, நாளைக்கு பக்கத்து காட்டுல திருவிழா, எல்லோரும் வந்து விழாவை சிறப்புக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு கிளி ரேடியோ கத்திட்டே பறந்து போக, எலும்பி போக போன குரங்கும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஆர்வமா சொல்லுச்சு. ஸோ இதான் அவங்களுக்கான வாய்ப்பு. 4 குரங்கும் ஆசை ஆசையா இருக்க வாழைப்பழத்தை எல்லாம் பறிச்சு ஒரு வண்டியில அள்ளி கட்டிட்டு ஒரு வழியா பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவுக்கு போயிட்டு நின்னா, ஆசை தோசை அப்பளம் வடைன்னு ஒரு கொரில்லாவும் வாழைப்பழ கடை போட்டு உட்கார்ந்துன்னு இருக்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்த சவால். அவங்க நல்ல நேரம் இந்த திருவிழாக்கு நிறைய விலங்குகள் வந்தனால 4 குரங்குகளுக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. ஸோ த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், நாம நம்மளோட பலம் பலவீனம் வாய்ப்புகளை மட்டும் பார்த்தா போதாது, நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி முறையா பிளான் பண்ணலாம். நாம புதுசா எதையாவது தொடங்க முன்னாடி, அது ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல நாம நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கலாம், கொஞ்சம் நின்று நிதானமா நாம இப்போ எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்து என்ன செய்யலான்னு முடிவெடுக்கிறதுக்கும் இந்த ஸ்வொட் அனாலிசிஸ் ரொம்பவே உதவியா இருக்கும். நீங்க எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இந்த டூலை யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த கான்செப்ட் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படியே போற போக்குல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டா தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ செய்ய எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ அப்லோட் ஆகும் வரை பி பாசிட்டிவ் வித் ஏ பாசிட்டிவ்.